என்ன வேணும் என்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். முதல் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆக்சுவலி அவர் நம்மோட இருக்கிறார், நம்ம அவரோடு இருக்கிறோமா என்ற கேள்வி மிக ஒரு அர்த்தமுடைய ஒரு கேள்வி. ஆமென். அவர் உண்மை உள்ளவர் தான். ஆர் யூ ஃபேத்ஃபுல்? ஆர் யூ ஃபேத்ஃபுல்? இன்றைக்கு வாலிபர்கள் இன்றைக்கு தரிசனத்தை விற்று அவர்கள் உலகத்துல நான் இதை சாதிக்கணும் அது சாதிக்கணும்னு சொல்லிட்டு போறதை நான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை தனித்து போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றின் காற்றிலும் ஆண்டவரோடு நடக்க பழகுங்கள், கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் ஆண்டவர் போலவே மாறணுமா? உங்களுக்கு நான் ஜபத்துக்கு வந்துட்டு கொண்டிருந்தா, நான் சர்ச்சுக்கு மாத்திரம் வந்துட்டு இருந்தா என் வயிற்றுக்கு என்ன பண்றது பாஸ்டர்? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் மத்தாய் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 25 இருந்து 34ஆம் வசனம் வரையும் திட்டவிட்டமாய் நம் இடத்தில் பேசுகிறது. நீங்கள் நாடுகிறது என்ன என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். ஆமென். What you are seeking, the Lord is emphasizing to us. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்ன என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் நீதிக்காகவும் என்ன செய்ய வேண்டுமா? தேடுங்கள். ஆமென். Seek God first. Seek God's kingdom first. And seek is righteous. நான் எப்படி நீதிமானாயிருக்க முடியும்? நான் ஏதாவது அவருக்கு தவறா நடந்து கொண்டிருக்கிறேனா? அவருக்கு பிடிக்காத இருக்கிற காரியம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா? சற்று புளிப்பு போதும் எல்லாம் கெடுத்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you have anything from this world, இந்த உலகத்தில் இருந்து கொஞ்ச காரியம் உங்களுக்குள்ள வந்தா கூட போதும், உங்களுடைய வாழ்க்கையே அது சீர்கேடு செய்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகமா ஆண்டவருடைய ஒரு சித்தம் என்ன என்று சொல்லி தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமா எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம யாருடைய ஒரு இமேஜ்ல ஆக்சுவலி ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். என்ன சொல்லுவாங்க? சொரூபம், என்ன சாயல். யா, ஹல்லேலூயா. யாருடைய சாயல்ல நம்மளை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர்? அவருடைய சாயல்ல தானே. அந்த சாயல் அப்படியே இருக்கா? அந்த சாயல் அப்படியே இருக்கா? நீ தேவன ஆண்டவரை மாதிரி பேசுறாயா? ஆண்டவரை மாதிரி நடக்கிறாயா? ஆண்டவரை மாதிரி சிந்திக்கிறாயா? Are you like God? நீ தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தால் நீ தேவன் போலவே இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த காரணம் இதுக்குதான். உன்னை ஆக்சுவலி வீடு, நான் வீடு கட்டிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், நான் போடுற துணி ஆக்சுவலி மாறிடுச்சு, என் லாங்குவேஜ் மாறிடுச்சு, இதுக்கு இல்ல. ப்ளீஸ் சாரி ஃபார் திஸ். இதுக்கு இல்ல. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது அவரை போலவே நம்மை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா, அவனை போல ஆகணும், இவனை போல ஆகணும். இப்பெல்லாம் கொஞ்சம் பேருக்கெல்லாம் ஆக்சுவலி என்ன, விஜய் போல ஆகணும். யார் போல ஆகணும்? விஜய் போல. எதுக்கு? சிஎம் ஆயிட்டாரு, அவரும் கிறிஸ்துவர் தானே. ஹல்லேலூயா. அவங்க வீட்லயும் ஆக்சுவலி இயேசுவின் படம் வச்சிருக்காங்க தானே. அவரை போல ஆக்சுவலி நம்ம ஆயிடணும். Dear body of Christ, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கிறார். யாருடைய சாயலில் உருவாக்கி இருக்கிறது? அதுக்கு தான் ஆக்சுவலி கொஞ்சம் பேர்லாம் சர்ச்சுக்கு போறீங்களே,
வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்து நீங்க நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கே, வித்தியாசமா இருக்கே, நீங்க ஆண்டவர் போல இல்லையே, ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இல்லையே. இந்த கேள்விகள் எல்லாம் வருது, இந்த கேள்விகள் எல்லாம் வருது. நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெசேஜ் வந்துட்டு ஆக்சுவலி எடுத்துட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு வேறையே பேசிட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I always wants to led by Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட நான் அநேக முறை எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள்? யாருடைய சாயல்? அவருடைய சாயல், ஆண்டவராகிய கர்த்தருடைய சாயலில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரியர் 12ஆம் அதிகாரம், எபிரியர் 12ஆம் அதிகாரம் I request you all to read from, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கங்க, எல்லாரும் படிங்க. From first word. From first word. 12th chapter, first word. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, என்னதமா? பாரமான யாவற்றையும். என்ன பாரம்? இல்ல, பாரமான யாவையும் சொன்னா ஆத்மா பாரம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா பெரிய பாரங்கள் இன்றைக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை அதிகமாக வளர்த்து வச்சுக்கிட்டீங்க. நீங்க யூ ஹாவ் மோர் கமிட்மெண்ட்ஸ் தென் காட்ஸ் கமிட்மெண்ட். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக கமிட்மெண்ட் இருக்கிறது. இஎம்ஐ அதிகம். ஹல்லேலூயா. இஎம்ஐ இல்லாத இருக்கிறவங்க யாராவது கையெடுங்க பார்க்கலாம். யாருக்கு இஎம்ஐ இல்லை? நிஜமா? ஹல்லேலூயா. வீட்டுக்காருக்கு இருக்குதாமா? இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை, கர்த்தர் சொன்னார், பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு அம்மாவை ஒரு பெரிய சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சான். ஒருத்தர் பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு அவரை, அந்த அம்மாவை வந்துட்டு கூப்பிட்டுட்டு, அம்மா நீ ஒரு வேலை பண்ணு, நீ வந்துட்டு பெரிய பாரத்தை சுமந்துட்டு போயிட்டு இருக்க, கார்ல உக்காரு అని சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். ஹல்லேலூயா. இந்த அம்மா வந்து உக்காந்துக்குச்சு. சரி உக்காந்துதாங்களேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டே இருந்தாரு. இறங்க வேண்டிய இடம் வந்தபோது திரும்பி பார்க்குறாரு. வந்துட்டு பார்த்துட்டு இறங்கிறதுக்கு வந்துட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தம்போது அந்த அம்மா தலைமையிலேயே சுமந்துக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்துச்சான், கார்ல கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் எதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் இவ்வளவு தூரம்? நீங்க அந்த பாரத்தை சுமக்க கூடாது, இறக்கி வைத்து சற்று நேரம் நீங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தானே நான் கூட்டிட்டு வந்தேன். மறுபடியும் அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தின் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைங்க. ஆண்டவர் உங்களை தரிசனமுடையவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா.